ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தரமா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிட்ட போனால் அது பறந்துச்சு. அது பேர் தான் ரெட்டை வால் குருவி. வால் ரெண்டாக பிரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பெருசிங்கிறாங்க போலக்கு மலாட்டம். ஆல்ரெடி பறிச்சுட்டுக்கிறாங்களா? தெரியல. தாத்தா அதை பர்றா போறாரு பேர். மாட்டுக்கு தண்ணி ஏற்றும் போறாரு. பார்த்துட்டாரு. கண்ணு போடலையா தாத்தா? என்ன தண்ணி குடிக்க மாட்டுறாரு இவரு? ஒரு குடம் ஏற்கனவே குடிச்சிட்டாரா? வயிறு ஃபுல்லாக்கி வச்சுங்கிறாரு. அதான் இடிக்க போறாரு. பார்க்குறா பாரு. கழுத்துல சொரி அதுங்களுக்கு எப்பவுமே அப்படிதான். என்ன மட்டும் ஏன்டா இடிக்குதா? இடிக்காதுமா, கொஞ்சம் மாதிரி அப்படியே. அதுதான் மலாட்டை எல்லாம் பறிச்சிருக்கிறாங்களா? நம்ம வரும்போது எப்படி இருந்தது? ஜாலியாக முன்ன ஏதோ இதாண்டா மொட்டுக்காய் பழம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இதுதான் மொட்டுக்காய் பழம். இது பேர் நாங்கள் மொட்டுக்காய் செடின்னு சொல்லுவோம். இதோ தெரிந்து பாருங்க. சாப்பிடலாமா? சாப்பிட்லாம். பழமாக இருக்கா பாரு. இது நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டுங்க. இப்போ சூப்பராக இருக்கும். யார் யாருக்கு இந்த பழம் தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மொட்டுக்காய் பழம் சூப்பராக இருக்கும் பழுத்துதுன்னா. இது வந்து எப்படின்னா மோனித்தே இதோ பாருங்க, இது உள்ள இப்படிதான் இருக்கும். தக்காளி பழம் மாதிரி பெருசாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கலராச்சுன்னா இன்னும் தித்திப்பாக இருக்கும். எல்லோ கலராக ஆகிடும். இங்கே பாரு மோனி, இங்கே பாரு, நெத்தி காட்டு. அது சவுண்டு கேட்குது பாருங்க. அதான் மொட்டுக்காய் பழம்னு சொல்லுவோம். டொப்புன்னு சவுண்டு கேட்கும். நீயே ஒன்று வச்சு காட்டா. தித்திப்பாக இருக்கும். இன்னும் என்ன செடி இருக்கா பாரு, வா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி நாங்கள் வந்தோம்ல ஏரி வீடு எடுத்துன்னு, அப்போ பார்த்தா பச்சையாக இருந்ததா மல்லாட்டை. இப்போ பாருங்க குருவி ஒருத்தர் பறந்துட்டார் என்னை பார்த்துட்டு. கிட்ட போய் காட்டேன். அது கொக்கா நாரையான்னு தெரில, பெருசு பெருசாக இருக்குது. என்னை பார்த்துட்டு பறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது பாருங்க பறக்குதா. அவங்க வந்து மிளகா தோட்டம் போட்டு வச்சுருக்காங்க. கொக்கா நாரையான்னு தெரிலடா. அது மிளகா, அப்புறம் சைடில் வந்து காசரக்கீரை, புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்களா அது. தக்காளி கூட இருக்குது, 1 2. ஏய் எவ்வளோ குருவி வர்றா மோனி. அங்கே பாரு கொக்கு பாரு, குருவி பாரு, செம்மையாக பறந்தது அழகா. கொக்கு இல்லைடா, அது நாரை. அழகாக பறந்து போகுது பாரு. மிளகா தோட்டத்தில் பாதி பழுத்து இருக்குது, பாதி காயாக இருக்குது. எல்லாமே இது. கத்திரிக்காகுது, பனங்காய் கல்லாக தான் இருக்கும். அது கத்தி இருந்தா வைங்க. தாத்தாண்ட போ, தாத்தாண்ட கத்தி வைங்க. ஓடு, நம்ம வெட்டி சாப்பிட்டு பார்க்கலாம். தெரியுமா உனக்கு? டோவர் தொட்டா சுருங்க. என்னத்துக்கு அட்டை சுருங்குதா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. அழகாக சுருங்குது வேறா. இதெல்லாம் சின்ன வயசில் தொட்டுங்க கிடப்போம் வந்து. இந்த கைண்ட்லையா இங்கே விளையாடும்போது வரும்போது இதில் எல்லாத்தையும் சுருங்க வச்சுட்டுக்கிற. தூக்கு தூக் தூக். வா, வந்ததுக்கு ஒரு 4 பனங்காய் கிடச்சிதா? சாப்பிட்டு தூக்க வேணான்னுல அங்கே எத்துமே போடு. அதுக்கப்புறம் நீ செடி எடுத்துக்கோ, நான் தூக்கிறேன். கத்தி இருக்கா தாத்தா? கத்திக்குதாண்ட வாடா. 4 பழங்காய். அது ஒரு பழங்காய் பறந்துச்சு.
மாட்டீங்க. இதெல்லாம் வெட்டிக்கலாம். வெட்டி வச்சுட்டு மொத்தமாக சாப்பிட்டு போகலாம். சரியா? சும்மா தான் வந்து கழனிக்கு வரலான்னு சொல்லிட்டு அங்கே யாரோ பனங்காய் வச்சுருந்தாங்க. தாத்தாண்ட கேட்டு கத்தி வாங்கி இப்போ வெட்டி சாப்பிட்டு போகிறோம். யார் யாருக்கு பனங்காய் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பனங்காய் வெட்டலாம். கத்தி ஷார்ப்பாகுது. இது வெட்டுற மாரி தெரியல வீடியோவில். பனங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது சாப்பிட்டுடுறோம். ஐயோ ஒரே ஒரு கண்ணு இருக்குதுடா. 2 கண்ணா இருக்கோன்ற இதில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பனங்காய் எல்லாம் சீவ முள்ளன்ட்டு வெட்டிட்டோம் எல்லாத்தையும். ஐயோ மார்னிங்க்கு ஸ்கூல் டைம் ஆகுதா, அதனால் சரி கடை கடன் வெட்டி கடைசிலான்ட்டு சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்ததுக்கு பனங்காய் கிடச்சிது. அதான் இதே நல்லா இல்லை, மண்ணில் போயிடுச்சு. ட்ரெஸ்ஸில் கரையாமல் சாப்பிட்ணும். வந்து நீயும் சாப்பிடுவா. அதுதான் வந்ததுக்கு மல்லாட்டை செடி முன்ன வந்தோமே, அப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த வீடியோ நான் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து செடி பிடுங்கி காஞ்சிச்சு. இது பச்சை செடி. இது கொஞ்சோண்டு பனங்காய் சாப்பிட்டு மல்லாட்டு செடி கொஞ்சம் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இதோ இங்கே தான் கழுவிக்கணும். கை கால் கழுவுறதுலாம் இங்கே தான் கழுவிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.